வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய சினிமாவோட மோஸ்ட் ஆக்டிவ் அண்ட் ஐகானிக் ஸ்டார்ஸ்ல ஒருத்தரான தமிழா பாட்டியாவோட நம்ப முடியாத பயோடேட்டாவை ரொம்ப சுவாரஸ்யமான முறையில அலச போறோம். இது வெறும் டேட்டா கிடையாதுங்க, ஒரு மாபெரும் உழைப்போட உயிருள்ள சாட்சி. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். யோசிச்சு பாருங்க, 89 படங்கள், டாப் டயர் பிராண்ட் டீல்ஸ், சொந்தமா ஒரு புத்தகம்னு 13 வயசுல தியேட்டர்ல நாடக கலைஞரா ஆரம்பிச்ச ஒரு பொண்ணு எப்படி இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க? அதுதான் இந்த அலசல்ல நம்ம பார்க்க போற மிகப்பெரிய சுவாரஸ்யம். ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களோட பயணத்தை நாம இப்ப பார்க்க போறோம். பர்சனல் ப்ரொஃபைல், ஆரம்பகால வெற்றி, பான் இந்தியா புகழ், வெப் சீரிஸ் அண்ட் டிவி, அப்புறம் பிராண்ட்ஸ் மற்றும் பிசினஸ்னு 5 கட்டமா இதை நாம தெரிஞ்சுக்கலாம். செக்ஷன் 1 பர்சனல் ப்ரொஃபைல் அண்ட் ஆரிஜின்ஸ். முதல்ல அவங்களோட ரெஸ்யூமோட பேசிக் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 1989 டிசம்பர் 21 பம்பாயில சந்தோஷ் மற்றும் ரஜினி பாட்டியாவுக்கு மகளா பிறந்தவங்க தான் தமன்னா. இவங்க ஒரு சிந்தி இந்து குடும்பத்தைச் சேர்ந்தவங்க. படிச்சது மேனகாஜி கூப்பர் பள்ளியில. எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாத குடும்பத்திலிருந்து வந்தாலும் இந்த ஆரம்ப காலகட்டம் தான் அவங்களோட மிகச்சிறப்பான திரைப்பயணத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்ததுன்னு சொல்லலாம். செக்ஷன் 2 ஏர்லி ரோல்ஸ் அண்ட் பிரேக் த்ரூ. அடுத்து அவங்களோட முதல் வேலைகள், அதாவது ஃபர்ஸ்ட் ஜாப்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பகுதிக்கு வருவோம். அவங்களோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ சீக்கிரமா ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க சும்மா அதிர்ஷ்டத்துல புகழின் உச்சிக்கு வரலங்க. தனக்கு 13 வயசு இருக்கும்போதே ஆக்டிங் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புகழ்பெற்ற பிருத்வி தியேட்டர்ல ஒரு வருஷம் கடுமையான மேடை நாடக பயிற்சி எடுத்தாங்க. அந்த உழைப்புக்கு அப்புறம் தான் 2005ல ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்குள்ளேயே நுழைஞ்சாங்க. இப்போ இத கவனிங்க, வெறும் 3 வருஷத்துல எப்படி 3 வெவ்வேறு மொழி திரையுலகங்களை அவங்க ஆட்கொண்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். 2005ல சந்திசா ரோஷன் ஷெஹரா மூலமா ஹிந்திலையும், ஸ்ரீ மூலமா தெலுங்குலையும் அறிமுகமானாங்க. அடுத்த வருஷமே 2006ல கேடி படம் மூலமா தமிழ்லையும் ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரி கொடுத்தாங்க. ஆனா 2007ல வந்த அந்த 2 படங்கள் தான் அவங்க கெரியரோட மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். ஹாப்பி டேஸ் மற்றும் கல்லூரி படங்கள்ல காலேஜ் ஸ்டூடெண்டா அவங்க நடிச்சதுக்கு கிரிட்டிக்கலாவும் சரி, கமர்ஷியலாவும் சரி வேற லெவல் வரவேற்பு கிடைச்சது. இதுதான் அவங்கள ஒரு புதுமுகத்துல இருந்து தமிழ், தெலுங்கு சினிமாவில் எல்லாரும் தேடுற ஒரு முன்னணி நாயகியா மாத்துச்சு. செக்ஷன் 3 பிளாக் பஸ்டர்ஸ் அண்ட் பேன் இண்டியா ஃபேம். அப்படியே அவங்களோட கெரியர் ஹைலைட் செக்ஷனுக்கு போவோம். ஒரு சாதாரண தொடக்கம் எப்படி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமா மாறுச்சுன்னு இப்போ நாம பார்க்கலாம். 89 நீங்க சரியா தான் கேக்குறீங்க. இதுவரைக்கும் அவங்க நம்ப முடியாத வகையில 89 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஒரு ஹீரோயினா இத்தனை குறுகிய காலத்துல இவ்ளோ படங்கள் பண்றது நிஜமாவே பிரமிக்க வைக்கிற ஒரு மைல்கல் இல்லையா? அவங்களோட ஃபில்மோகிராஃபிய ஒரு மாஸ்டர் கிளாஸ்னு தான் சொல்லணும். அயன், பையா, சிறுத்த மாதிரியான ரீஜனல் பிளாக் பஸ்டர்ஸ் ஒரு பக்கம்னா, ரீசெண்டா வந்த ஜெயிலர் படத்தோட காவாலா பாட்டு மூலமா ஒட்டுமொத்த இந்தியாவையே ஆட்டம் காண வச்சாங்க பாருங்க, அது இன்னொரு பக்கம். அரண்மனை 4 வரைக்கும் அவங்களோட சக்சஸ் ஜர்னி எந்த பிரேக்கும் இல்லாம போய்கிட்டே இருக்கு. இந்த பிளாக் பஸ்டர் லிஸ்ட்ல ஒரு கிரீடம் வச்ச மாதிரி அமைஞ்சதுதான் பாகுபலி பிரான்ச்சைஸ். இது அவங்களோட படங்களோட கவுண்ட்டை மட்டும் ஏத்தலங்க, மொழி எல்லைகளை தாண்டி அவந்திகா அப்படிங்கிற அந்த போர் வீரர் கதாபாத்திரம் மூலமா அவங்கள ஒரு பேன் இண்டியன் பவர் ஹவுஸாவே மாத்திருச்சு. செக்ஷன் 4 வெப் சீரிஸ் அண்ட் டெலிவிஷன். எப்பவுமே ஒரு நல்ல ரெஸ்யூம் அடுத்தடுத்த வளர்ச்சியை காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில டிஜிட்டல் அண்ட் டிவி ஸ்பேஸ்ல அவங்களோட ஸ்கில் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ட்ரெண்டுக்கேத்த மாதிரி தங்களை மாத்திக்கிறதுல தமன்னா ரொம்பவே கில்லாடி. ஒரு பக்கம் 11th Hour, நவம்பர் ஸ்டோரி, ஜீ கர்த்தா, ஆக்ரி சாட்ச்னு ரொம்ப சீரியஸான வெப் சீரிஸ்ல லீடிங் லேடியா மிரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் மாஸ்டர் ஷெஃப் இந்தியா தெலுங்கு ஷோவோட ஹோஸ்டா அசத்துனாங்க. பிக் ஸ்கிரீன்ல இருந்து ஓடிடி அப்புறம் ரியாலிட்டி டிவின்னு இவங்க ரொம்ப ஈஸியா மாறினது அவங்களோட அபாரமான திறமையை காட்டுது. இப்போ நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வரும். தமன்னா நடிப்பு தாண்டி வேற என்ன பண்றாங்க? அவங்களோட இந்த பயோடேட்டாவில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் செக்ஷன்ல வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு? செக்ஷன் 5 பிராண்ட்ஸ், புக்ஸ் அண்ட் பிசினஸ். கார்ப்பரேட், லிட்ரேச்சர் அப்புறம் என்டர்பிரனரா அவங்க பதிச்சிருக்கிற மாபெரும் தடங்களை இப்ப நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. ஒரு பாப்புலரான நடிகை அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்டர்நேஷனல் பிராண்ட் பார்ட்னரா, ஒரு ஆத்தரா அவங்க எப்படி இவால்வ் ஆயிருக்காங்கன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. 2021ல பேக் டு த ரூட்ஸ்னு ஒரு புக் எழுதுனாங்க. அப்புறம் சுகர் காஸ்மெட்டிக்ஸ் பார்ட்னர், ஜப்பானிய பிராண்டான ஷிசிடோவோட முதல் இந்திய தூதர், ரஸ்னா, மைசூர் சாண்டல் சோப்னு சொல்லிக்கிட்டே போலாம். பிசினஸ்லயும் அவங்க ஒரு பெரிய ரவுண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூப்பரான ரெஸ்யூமை அவங்களோட விருதுகளையும் அங்கீகாரங்களையும் சொல்லி தானே முடிக்கணும். 3 சந்தோஷம் ஃபில்ம் அவார்ட்ஸ், 2 சைமா அவார்ட்ஸ், பெருமை மிக்க கலைமாமணி விருதுன்னு நிறைய வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2018 மற்றும் 2023 ஐபிஎல் ஓப்பனிங் செரிமனில லட்சக்கணக்கான லைவ் ஆடியன்ஸ் முன்னாடி அவங்க கொடுத்த அந்த எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஸ்டார் பவரை இந்தியாவிற்கே காட்டுச்சு.
இப்போ யோசிச்சு பாருங்க, 89 படங்கள், குளோபல் பிராண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ், துளியும் சோர்வடையாத உழைப்புன்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கிற தமன்னா தன்னோட இந்த உயிருள்ள பயோடேட்டாவில் அடுத்து எந்த இண்டஸ்ட்ரியை வெல்ல போறாங்க, அடுத்து என்ன ஒரு பிரம்மாண்டமான ரெக்கார்டை இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம சேர்க்க போறோம்னு நினைக்கும் போதே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல. இந்த இன்ஸ்பைரிங்கான பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அலசல்ல நாம சந்திப்போம்.